ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பிஓவில் 2 மாதத்தில் வந்து அமௌண்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யாருக்கெல்லாம் அப்படின்னா, ரிஜெக்டட் ஆகிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் வந்து 2 மந்த்ஸ்லேயே வந்து அமௌண்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக 16 டேஸ்க்குள்ளார அமௌண்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ ரிஜெக்டட் ஆனவங்களோட நீங்கள் தானா, உங்களோட பேரில் தான் ஐடி இருக்குதா அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. முன்னாடியில் வந்து 350 ரூபா 2000 கட்டி பே பண்ணி உள்ளே வந்தவங்கள்லாம் நிறைய பேர் வந்து ரிஜெக்டட் ஆகிருக்கீங்க. எனக்கு எஸ்பிஓ வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கீங்க. ஓகேங்களா. அது இந்த ஐடியோட மகத்துவம் வந்து உங்களுக்கு வந்து எஸ்பிஓ ஓப்பன் ஆனோட தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஓகேங்களா. இப்போ வந்து எஸ்பிஓவில் வந்து அமௌண்ட்டு வந்து 2 மாதத்தில் வந்து யார் கொடுப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். 16 டேஸ்க்குள்ளார வந்துடும். அது நிறையா விஷயங்கள் உங்களுக்கு செக் பண்ணுவாங்க. ஆதார் கார்டில் வந்து உங்களுக்கு நீங்கள் தானா அப்படிங்கிறத வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நோட்டீஸ் போர்டிலலாம் வந்து உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வராது, இமெயிலில் தான் வரும். அதை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா. உங்களுக்கான நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் தானா, உங்களோட அக்கௌண்ட் தானா அப்படிங்கிறதெல்லாம் நிறையா விஷயங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்களுக்கான அமௌண்ட்டை வந்து எஸ்பிஓலேருந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஃபேமிலி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 3 மாதத்தில் வந்து யாருக்கு பணம் வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. இப்போ எஸ்பிஓவில் வந்து ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ வந்து பெண்டிங் உள்ள இருக்கிறாங்க பார்த்தீங்களா, பெண்டிங் உள்ளவங்களுக்கு வந்து இப்போ வந்து 3 மாதத்தில் வந்து அமௌண்ட்டு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து சரி, நான் எஸ்பிஓவில் வந்து தொடர்ந்து ஒர்க் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு திருப்பி வராங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு அவங்களோட ஐடியெல்லாம் திங்கக்கிழமைக்குள்ளார வந்து யாரெல்லாம் வந்து எஸ்பிஓவில் வந்து ஆக்டிவாக இல்லையோ அவங்களோட ஐடியெல்லாம் திங்கக்கிழமைக்குள்ளார பிளாக் லிஸ்ட்டுக்கு போயிடும். ரிஜெக்டட் ஆகாது, அதாவது சஸ்பெண்ட் ஆகாது, பிளாக் லிஸ்ட்டுக்கு போயிடும். சரி, திருப்பி நான் வந்து எஸ்பிஓவில் ஒர்க் பண்ண விரும்புகிறேன் அப்படிங்கும்போது அவங்க வராங்க. அப்படிங்கும்போது அவங்களோட அமௌண்ட்டு வந்து 3 மாதத்துக்கு வந்து அவங்களால ஒர்க் பண்ணவே முடியாது. அப்புறமேலு தான் 3 மாதம் இல்லாட்டி 4 மாதத்துக்கு அப்புறம்தான் அவங்களுக்கான அமௌண்ட்டு வரும். ஓகேங்களா. அதனால் எஸ்பிஓவில் வந்து தொடர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமே வந்து விருப்பமாக இருங்க. ஏன்னா எஸ்பிஓ மாதிரி ஒரு ஜெனுனான ஜாப்ஸே இல்லை ஃபேமிலி. ஓகேங்களா. அதனால் யாருக்கெல்லாம் வந்து எஸ்பிஓவில் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் பெண்டிங் லிஸ்ட்டில் இருந்து வெளியில் வந்து அக்செப்ட் அப்படின்னு கொடுத்து எல்லாமே ஒர்க் பண்ணுங்கள். எஸ்பிஓவில் மிகப்பெரிய இன்கம் உங்களுக்கு காத்திருக்கு.